நன்றி, 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 நன்றி பிராங்க்லின், நன்றி பிராங்க்லின். நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ஜான். நான் ஒரு குடிநோயாளி. எல்லாம் வல்ல இறைவனோட அருளாலையும் தோழமையில இணைந்து செயல்படுவதால் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் தெம்பு நம்பிக்கையாலையும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் குடிக்கல, தெளிவாக மன நிறைவாக அமைதியாக வாழ என்னால் நான் எல்லா முயற்சிகளும் செய்து கொண்டிருக்கின்றேன். நண்பர் பிராங்க்லின் சொன்னது போல நாம இந்த இரவு நிகழ்நிலை கூட்டத்துல 24 hours a day, 24 மணி துணிகள் ஒரு நாள் இந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கமாக எடுத்து வாசித்து அதனுடைய விளக்கத்தை பார்த்து கலந்தாய்வு செய்து கொண்டு நடத்தி வருகின்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு ஜனவரி மாதம் 14ஆம் நாள் இந்த சிந்தனையை வாசிச்சு அதோடைய விளக்கத்தை பார்த்து கலந்தாய்வு செய்து கூட்டத்தை நிறைவு செய்து கொள்வோம். ஜனவரி 14 அந்த சிந்தனையை வாசிக்குமாறு நண்பர் பிராங்க்லின் அவர்களை பணியோட கேட்டுக்கொள்றேன். பிராங்க்லின், ஓவர் டு யூ. ஜனவரி 14 சிந்தனையை வாசிங்களா ப்ளீஸ். ஓகே. அன்றைய 24 மணித்துளிகள் ஒரு நாள், ஜனவரி 14. ஏஏ தோழமையின் இன்றைய சிந்தனை. நாம் ஏஏ தோழமையில் இணைந்து ஏஏ தோழமை பரிந்திருக்கும் மனத்தெளிவுடனான வாழ்க்கையை முதலாக வாழ ஆரம்பித்த போது அந்த வாழ்க்கை விசித்திரமானதாக தோன்றியது. மது இல்லாமல் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் வியந்து நின்றோம். ஆரம்பத்தில் மனத்தெளிவுடனான வாழ்க்கை இயல்புக்கு முரணான செயற்கையான வாழ்க்கையாகவே நமக்கு தோன்றியது. ஆனால் ஏஏ தோழமையில் நீண்ட நாட்கள் நிலைத்திருந்து வாழ்ந்த போது மன தெளிவுடன் வாழ்வதுதான் இயல்பான வாழ்க்கை என்பது புரிய வந்தது. மன தெளிவுடனான வாழ்க்கை ஏஏ தோழமையுடன் இணைந்து வாழ்வது, இறையருட் பேராற்றலானது, நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை நம்பி வாழ்வது, ஏஏ தோழமையில் ஒருவருக்கு ஒருவர் உதவிகரமாக வாழ்வது, இவைதான் நாம் வாழ வேண்டிய இயல்பான வாழ்க்கை என்பது புரிய வந்தது. இந்த மன தெளிவுடனான வாழ்க்கையைத்தான் நான் வாழ வேண்டும் என இறையருட் பேராற்றல் விரும்புகிறது என்பதை நான் இன்று நம்புகிறேனா? இன்றைக்கான தியானம். எனது செயற்கையான தன்னலத்திற்கும் தன்முனைப்பிற்கும் விழுந்த ஒவ்வொரு அடியும் என்னை இயற்கையாக, நிலையாக, அழிவின்றி வாழும் ஒரு உண்மையான மனிதனாகவே வடிவமைக்கின்றன. எனவே நான் வாழ்ந்த செயற்கையான குடிவாழ்க்கையை கடந்து வர முயற்சி செய்வேன். என் செயற்கையான வாழ்க்கையை கடந்து வருகையில் என் ஆன்மாவில் மறைந்திருக்கும் இறையருட் பேராற்றலின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை பெற்றுக்கொண்டு ஆற்றலுடன் செயல்பட ஆரம்பிக்கிறேன். நானும் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வேன் என உறுதியாக நம்ப ஆரம்பிக்கிறேன். என் வலிகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் ஆகியவற்றின் மேல் வெற்றி கொள்வது அவ்வளவு முக்கியமானது அல்ல. என் தன்னலம், தன்முனைப்பு ஆகியவற்றை கடந்து அவற்றின் மேல் வெற்றி கொள்வதுவே மிகவும் முக்கியமானது. இன்றைக்கான பிரார்த்தனை. இறையருட் பேராற்றலின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை கேட்டு அதற்கு பணிந்து செயல்பட தேவைப்படும் மனப்பக்குவத்தை அருளுமாறு ஆண்டவனை வேண்டுகின்றேன். என்னுடைய தன்னலத்தையும் தன்முனைப்பையும் கடந்து வர தேவைப்படும் ஆற்றலை அருளுமாறு ஆண்டவனை பணிவுடன் வேண்டுகிறேன். நன்றி. நன்றி, 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 நன்றி பிராங்க்லின், நன்றி பிராங்க்லின். நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்று அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்றேன். என் பெயர் ஜான். நான் ஒரு குடிநோயாளி. எல்லாம் வல்ல இறைவனோட அருளாலையும் தோழமையில இணைந்து செயல்படுவதால் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் தம்பு நம்பிக்கையாலையும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் குடிக்கல, தெளிவாக மன நிறைவாக அமைதியாக வாழ என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன். நான் ஏஎஃப்எல்எஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து இணைந்து கூட்டங்களுக்கு வர ஆரம்பிச்சப்ப ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஏஎஃப்எல்எஸ் ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் அப்படின்னு பெயரிடப்பட்ட பெரிய புத்தகத்தின் 5வது அத்தியாயத்தை எல்லா கூட்டத்திலையும் வாசிப்பாங்க. அப்படின்னு ஒரு அந்த 5th சாப்டர் வாசிப்பாங்க. அதை வாசிக்கிறப்ப அதை கேட்ட ஆரம்ப நாட்கள்ல நான் மிகவும் குழப்பம் அடைஞ்சு நின்னது என்னென்ன நாட்கள் உண்டு. அந்த 5th சாப்டர்ல ஒரு லைன் வரும். If you have decided you want what we have and are willing to go to any lengths to get it, then you are ready to take certain steps. அழகா சொல்லியிருக்காங்க. If you have decided you want what we have and are willing to go to any lengths to get it, then you are ready to take certain steps. என்கிட்ட இல்லாத எந்த ஒண்ணு தோழமையில நண்பர்கள்ட்ட இருக்குது. என்கிட்ட இல்லாத ஒண்ணு என்ன இருக்குது அவங்ககிட்ட? என்கிட்ட இல்லாத எந்த ஒன்றை நான் பெற்றுக்கொள்ள எந்த எல்லைக்கும் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப குழப்பமா இருந்துச்சு.
என்னத்தையா சொல்றாங்க இவங்க? என்கிட்ட இல்லாதது என்னத்த பெற்றுக்கொள்ளணும்னு சொல்றாங்க அப்படி சொல்லி குழம்பி போன மனநிலையில வாழ்ந்துட்டு இருந்தேன். குழம்பிய மனநிலையில குடிக்கத்தான் தோணும். குழம்பிய மனநிலையில ஒரு முரண்பட்ட ஒரு செயற்கையான வாழ்க்கைய தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இளைய தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்புடைய செயல் திட்டத்தை வாழ்க்கையாக வாழ்பவர்கள் மன தெளிவுடனான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். தே லிவ் அ சோபர் லைஃப் அப்படின்னு அடிக்கடி கூற கேட்கிறேன், பகிர கேட்கிறேன். மன தெளிவுடன் வாழ்வதற்காகத்தான் நான் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்கிட்ட இருக்கிறது குழப்பம், என்கிட்ட இல்லாதது மனத்தெளிவு. ஸோ மனத்தெளிவுடன் வாழ்வதற்காக நான் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நான் இந்த ஏஐ தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்புடைய செயல் திட்டத்தை வாழ்க்கையாக வாழ தயாராக இருந்தா அதுல ரொம்ப உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 12 12 ஸ்டெப் ரெக்கவரி ப்ரோக்ராம வாழ்க்கையாக வாழ்றதுல ரொம்ப உறுதியாக இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உடனே அது அந்த பிக் புக்லயே இருக்கு. அட் சம் ஆஃப் தீஸ் வி பாஸ். திகைத்து போய் நின்னோம். என்னையா எழுதியிருக்காங்க? இந்த செயல் திட்டத்த முதல்ல கேட்டப்ப எல்லாரையும் போல எனக்கு ரொம்ப திகைப்பா தான் இருந்துச்சு. என்ன சொல்ல வர்றாங்க? ஒண்ணுமே புரியலையே! ரொம்ப திகைத்து தான் இருந்தது. நான் இங்க அளவோட குடிக்க சொல்லி தருவாங்க. அனானிமஸா குடிக்க சொல்லி தருவாங்க. அனானிமஸாக குடிக்கக்கூடிய குடிகாரர்கள் சங்கம் இது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் இங்க வந்தா, இங்க என்னமோ மனத்தெளிவு, மண்ணாங்கட்டி இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்களே! எப்படி இது? இதை விட மென்மையான, எளிமையான வழி கிடைக்காதா? அப்படின்னு தான் எல்லாரையும் போல நானும் நினைச்சேன். ஏன்னா நான் ஒரு குடிநோயாளியாச்சே! அப்படிதான் நினைச்சேன். ஒரு குடிநோயாளியின் மன சிந்தனைகள் தே ஆர் கம்மிங் பேக் அண்ட் பவர்ஃபுல். அதே அந்த வார்த்தையில எழுதியிருக்காங்க. ஒரு குடிநோயாளியின் மன சிந்தனைகள் தந்திரமானவை, திகைப்பூட்டுவை, மிக மிக சக்தி வாய்ந்தவை. இந்த குடிநோயாளியின் மனநிலையை கையாள மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல் வேணும். இல்லாட்டி போனா இவனெல்லாம் டீல் பண்ணவே முடியாது. அவ்வளவு கன்னிங், பேஃப்லிங் அண்ட் பவர்ஃபுல்லான ஒரு மனம் கொண்ட ஒரு மனுஷன் தான் குடிநோயாளி. அந்த நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை நீ கண்டுகொள் அப்படின்னு சொல்லிட்டு தான் 12 ஸ்டெப்ப நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. When you find him now, half measures availed us nothing. We stood at the turning point. We asked his protection and care with complete abandon. Here are the steps we took, which are suggested as a program of recovery. அப்படின்னு அந்த 5வது சாப்டர்ல சொல்றாங்க. இது ஆரம்ப காலத்துல கேட்கிறப்ப என்னையா உளர்றாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. இறைவனது நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை கண்டுகொள்வதில் அரைகுறை முயற்சிகள் எந்த பலனையும் தராது அப்படின்னு சொல்றாங்க. ஷேக்ஸ்பியர் அவருடைய ஒரு ஃபேமஸ் நாடகத்துல ஒரு வார்த்தை எழுதுவாரு, டு பி ஆர் நாட் டு பி தட் இஸ் த கொஸ்டின் அப்படின்னு. டு பி ஆர் நாட் டு பி, இப்படி இருக்கிறதா அப்படி இருக்கிறதா, இப்படி இருக்கிறதா அல்லது இப்படி இருக்காம இருக்கிறதா, தட் இஸ் த கொஸ்டின். இந்த 12 படிகள் அடங்கிய மீட்புடைய செயல் திட்டத்தை வாழ்க்கை வாழ்றதா அல்லது வாழ வேண்டாமா, தட் இஸ் த கொஸ்டின், தட் இஸ் த கொஸ்டின். இந்த 12 படிகள் அடங்கிய மீட்புடைய செயல் திட்டத்தை வாழ்க்கையாக வாழ்ந்து தெளிவு தன்மையில் நிலைத்திருந்து நான் வாழ்கின்றேனா அல்லது என்னுடைய பழைய குடி வாழ்க்கையை வாழ்ந்து குழம்பி 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 சாக போகின்றேனா? இதான் தட் இஸ் த கொஸ்டின். இந்த எனக்கு பரிந்துரைக்கப்பட்ட இந்த ரெக்கவரி ப்ரோக்ராம வாழ்க்கையாக வாழ்ந்து வாழ்வாங்கு வாழ போறேனா, இல்ல என்னுடைய பழைய வாழ்க்கையில குடி வாழ்க்கையில அப்படியே தந்திரமான தேவை போட்டு சக்தி வாய்ந்த அந்த துடிக்கிற அந்த எண்ணங்களோட அதே எண்ணங்களோட பயணிச்சு மரணத்தை நோக்கி நான் பயணிக்க போறேனா? மிகப்பெரிய கேள்வி. மிகப்பெரிய கேள்வி கேட்பாங்க இந்த இடத்துல. மிகப்பெரிய கேள்வி. தெளிவாக வாழப் போவதும் மனம் குழம்பி சாக போவதும் முற்றிலும் என்னுடைய சாய்ஸ். சொல்லிட்டாங்க, தெளிவா சொல்லிட்டாங்க. நீ நல்லா வாழக்கூடியா இல்ல குடிச்சு குடிச்சு சாக போறியா, உன் சாய்ஸ். நானே உன் சமத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. These are the steps we took to transcend from confused living to sober living அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கு. நீ ஒரு குழப்பமான வாழ்க்கையில இருந்து மனத்தையுடனான வாழ்க்கைக்கு கடந்து வர நீ
வாழ வேண்டிய வழிமுறைகள் இந்த 12 படிகள் மேற்கொள்ள வந்து தெளிவா சொல்லியாச்சு. ஆனாலும் அது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமாவும் என்னையா சொல்றீங்க? என்னுடைய குழப்பம் தீர்ந்த பாடில்லை. மறுபடியும் திகைத்து தான் நிக்கிறோம். இல்லையா வாட் அ டால் ஆர்டர். என்னாலலாம் எதுவும் செய்ய முடியாது. இந்த வழிமுறைகளை பின்பற்றி வாழ்வதற்கு நான் என்ன மகானா? நான் என்ன புனிதரா? புத்தரா? இயேசு கிறிஸ்துவா? சாமியாரா போகணும்னு சொல்றீங்களா? முற்றும் துறந்த முனிவரா நான் அப்படின்னு கேள்வி கேட்கிறேன் நான். குழப்பம், 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 குழப்பம். ஒரே குழப்பம். இந்த குழப்பம் மனிதனாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தபோது, வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த குழப்பம் எனக்கு இருக்குது. அப்படின்றத நினைவூட்டி தான் இன்னைக்கு சிந்தனையா ஆரம்பிக்குது. When we first came to AA, sober life seemed strange. When we first came to AA, sober life seemed strange. வினோதமா, விசித்திரமா இருக்குது. அது எங்க மனத்தெளிவுடன் நான் வாழ்கிறேன். வாழ்க்கை வாழ்கிறது. கொஞ்சம் போதையில இருந்தா தானே வாழ்க்கை நல்லா இருக்கும். தண்ணீய போட்டா போதை வரும். போதை வந்தா சந்தோஷம் வரும். சந்தோஷம் வந்தா உல்லாசமா இருக்கும். அத விட்டுட்டு நம்ம மனத்தெளிவு, மண்ணாங்கட்டி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படித்தான் முதல்ல ஆரம்பத்துல தோணுச்சுது. When we first came to AA, sober life seemed strange. We wonder what life could possibly be without taking a drink. குடிக்காம எப்படிப்பா வாழ முடியும்? என்னுடைய குழப்பம் நிறைந்த சராசரி குடிநோயாளியான மனத்தால குழப்பமற்ற மனத்தெளிவுடனான வாழ்க்கையை கற்பனையில கூட என்னால பார்க்க முடியல. தெளிவான வாழ்க்கை எனக்கு விசித்திரமா தோன்றியது. ஸ்ட்ரேஞ்சா இருந்துச்சு. விசித்திரமா இருந்துச்சு. அதை எப்படி பிடிக்காம வாழ்க்கையை சந்தோஷமா வாழ முடியும்? அப்படின்ற கேள்வி எனக்குள்ளார மீண்டும் மீண்டும் எழுந்து என்னுடைய குழப்பத்தை அதிகரிக்க ஆரம்பிச்சுட்டே இருந்தது. என் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். ஏஐல நான் வந்து சேர்ந்து ஒரு 6 மாசம் இருக்கும். 6 மாசத்துக்குள்ளார எனக்கு ஒரு ப்ரமோஷன் வந்துருச்சு. எங்க டிபார்ட்மெண்ட்ல ப்ரமோஷன்ங்கிறது பெரிய விஷயம். 10 பேரோட 11ஆ உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து எனக்குன்னு ஒரு தனி ரூமு, ஒரு தனி வெஹிக்கிள் குடுக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமாக என்னுடைய இதுல எல்லாரும் பார்ப்பாங்க. எல்லாரும் வந்து என்னைய கங்கிராச்சுலேட் பண்ணாங்க, வாழ்த்து சொன்னாங்க, ஷால் போட்டுவாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்ப என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன், என் காலேஜ்ல இருந்து என் கூடவே குடிச்சவன் வந்து, "டேய் மச்சான், எப்பயும் பார்ட்டி வந்து கொண்டாடினோம்டா" அப்படின்னு சொல்லி என்ட்ட சொன்னான். சரி கொண்டாடிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன்ட்ட சொன்னேன், "எவ்வளவு பெரிய ஹோட்டல்ல வேணாலும் பார்ட்டி வைக்கிறேன். ஆனா நோ ட்ரிங்க்ஸ்" அப்படின்னு. ஏன்டா கழனி பானையில குடிக்கிற மாதிரி குடிச்சு தலையிற ஆளு நீ, நோ ட்ரிங்க்ஸ்ங்கிற? அதெல்லாம் கிடையாது. ட்ரிங்க்ஸ் இல்லாமலாம் பார்ட்டியா? அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு, ஏன்டா அப்படி கிடையாது அப்படின்னு. உடனே நான் சும்மா இருக்கவே கூடாது. அவன்கிட்ட போய், "மதுவின் முன் நான் சக்தியற்றவன். நான் ஒரு குடிநோயாளி" அப்படின்னு சொன்னான். அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்னமோ உலகத்துல இல்லாத ஜோக்க கேட்ட மாதிரி கெக்கன்னு சிரிச்சான். "என்னடா சொல்ற? குடி நோயாளியா? மதுவை பொறுத்தவரை சக்தியற்றவனா? என்னடா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்டலா ஒரு கேள்வி கேட்டான். "ஒரு கிளாஸ் பீர் கூட குடிக்க சக்தி கிடையாதா உனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்படியே கொஞ்ச நேரம் குழம்பி போயிட்டேன். என்னடா ஏதோ அப்ப 6 மாசம் தான் ஆச்சு. ஒரு கிளாஸ் பீர் கூட குடிக்க கூடாதா? அந்த சக்தி கூட எனக்கு இல்லையா? என்னுடைய குழப்பம் நிறைந்த மனசு அப்படிதான் சிந்திச்சுது. அண்ட் சோபர் லைஃப் சீம்ட் அன்நேச்சுரல். அந்த வார்த்தை இன்னைக்கு மறுபடியும் சொல்றாரு. 3வது நாளாக நேச்சுரல், அன்நேச்சுரல் அத பத்தி சொல்றாங்க. அண்ட் அட் ஃபர்ஸ்ட் சோபர் லைஃப் சீம்ட் அன்நேச்சுரல். குழப்பமான சிந்தனைகளின் காரணமாக மனத்தெளிவுடன் வாழ்வது இயற்கைக்கு முரண்பட்ட செயற்கையான வாழ்க்கையாக எனக்கு தோற்றம் தந்தது அப்படின்னு சொல்றாரு. உண்மையா? சாதாரணமா ஒரு கிளாஸ் நீர் கூட குடிக்க எனக்கு சக்தி இல்லையா? அப்படின்ற கேள்வி என்னை மறுபடியும் தெளிவான நிலையில இருந்து குழப்பமான நிலைக்கு கொண்டு போயிடுச்சு. அந்த குழப்பமான நிலையெல்லாம் இயற்கையான நிலையாகும். தெளிவான நிலை எனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற ரீதியிலேயே நான் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டேன். எது இயற்கையோ அது செயற்கையாகவும், எது செயற்கையோ அது இயற்கையாகவும் எனக்கு தோற்றம் தந்தது. இதைத்தான் மனக்குழப்பம் அப்படின்னு இன்னைக்கு எனக்கு தெரிய வருது. இயற்கையான வாழ்க்கைய எனக்கு செயற்கையா தோணுது. செயற்கையா வாழக்கூடிய வாழ்க்கை எனக்கு இயற்கையா தோணுது. என் வாழ்க்கையில எவ்வளவோ வலி, வேதனை, துன்பம், துயரம், அவமானம், கஷ்டம், சிக்கல், பிரச்சனை நெறைய இருந்தது. நெறைய இருந்துச்சு.
இந்த பிரச்சனைகள், சிக்கல்கள், வலி, வேதனைகளுக்கு இடையில எனக்கு கொஞ்சமேனும் ஆறுதலா இருந்து அந்த குவார்டர் மார்க் தான் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். கொஞ்சமேனும் ஆறுதலாக இருந்து அந்த குவார்டர் மார்க் தான். இந்த மது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு. இதையும் விட்டுட்டா எப்படியா வாழ்றது? குழப்பம், 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 குழப்பம். குடிப்பது இயற்கையாகவும், குடிக்காமல் தெளிவுடன் வாழ்வது செயற்கையாகவும் எனக்கு தோண ஆரம்பிச்சிருந்தது அந்த காலகட்டத்துல. உண்மையிலே இப்படிதான். யாராச்சும் ஒருத்தங்க கேட்டாங்கன்னா, குடிக்கிறது இயற்கையான வாழ்க்கை, சோபன வாழ்க்கை, செயற்கையான வாழ்க்கை அப்படிதான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த ஆரம்ப காலகட்டங்கள்ல. குழப்பம், குழப்பம். ஒரு அழகான தமிழ் பாட்டு, கண்ணதாசன் எழுதின பாட்டு. மயக்கமா, கலக்கமா, மனதிலே குழப்பமா. ம். குழம்பி போயிருக்கிற நேரத்துல இந்த பாட்ட கேட்டா உண்மையிலேயே சிந்தனையில ஒரு தெளிவு கண்டிப்பாக வரும். அந்த பாட்டுல உள்ள வரிகள், வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். வாசல்தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும். இந்த பாடல் வரிகளுக்கு என்னமோ ஒரு தத்துவார்த்த விளக்கம் சொல்றாங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு நாள் என்னுடைய குருஜி கூட உட்கார்ந்து நான் பேசிட்டு இருக்கிறப்ப, அவர் சொன்ன அர்த்தம் இது. எத்தனையோ துன்பம் வருது, எத்தனையோ துயரம், வலி, வேதனை வருது. தூக்கு போட்டு தொங்கிடலான்னு தோன்ற அளவுக்கு பிரச்சனை. மறுபடியும் போய் குடிச்சிடலாம், குடிச்சிடலாம் அப்படின்னு சதா சர்வகாலமும் சிந்திக்கிற அளவுக்கு எனக்கு வலிக்குது, வேதனையா இருக்குது. இப்படி வாழ்றதுக்கு ஒரு வழியா போய் தண்டவாளத்துல தலைய வச்சு ஒரு வழியா போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்குது. என்னுடைய பிரச்சனையெல்லாம் கோர தாண்டவம் ஆடிக்கிட்டே இருக்குது. அந்த நேரத்துல ஒரு பாக்கு மது குடிச்சா இந்த பிரச்சனை தீந்துரும் அப்படின்னு என்னுடைய குழந்தைய மனசு சிந்திக்குது. மயக்கத்துல, கலக்கத்துல அப்படிதான் எனக்கு சிந்தனை வருது. செத்து போறான். ஒரு பாட்டில் அடிச்சு செத்து போயிடுவோமே அப்படிதான் தோணுது. போய் குடிக்கிறேன். பிரச்சனை தீர்ந்து போயிடுச்சா என்ன? அப்படியே தானே இருக்கு. அப்படியே தானே இருக்கு. குடிக்கிறதுனால என்னுடைய பிரச்சனை இன்னும் கொஞ்சம் ஆழமா தான் போகுதே ஒழிஞ்சு தீர்ந்த பாடு இல்ல. ரூ. 1000 கடன் இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னு போய் நான் குடிச்சேன்னா, 1000க்கு நோக்குவாய் அந்த பிரச்சனை மாறின ஒழிஞ்சு ரூ. 900 ஒரு நாளும் மாறாது அப்படின்றது புரியவே இல்ல. சோ வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். வாசல்ல எல்லா மனுஷன்கிட்ட ஏதாவது வேதனை, வலி, பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். எந்த பிரச்சனைனாலும் சரிதான். நீ ஏதாவது குழப்பத்துல போய் தப்பிச்சுக்கிட்டா அது தீர்ந்து போகவே போகாது. வாடி நின்றால் ஓடுவதில்லை. So it is very clear that problems don't get solved by my drinking. குடிச்சா எந்த பிரச்சனையும் தீரப்போறதே கிடையாது. வந்த துன்பம் எதுவென்றாலும் போதையால் அது தீரப்போறதே கிடையாது. தெளிவா தெரியுது, தெளிவா தெரியுது. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஏய தோழமைக்கு திரும்பி வர 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 என்னுடைய குடி பிரச்சனைகளை, என்னுடைய வலி, வேதனை, துன்பம், துயரம் இது உருவாக்கக்கூடிய குழப்பங்களை போதையை போட்டு போதையை விட்டுட்டு மன தெளிவோட தாங்கக்கூடிய இதயத்தை நான் தொற்றிக் கொள்கின்றேன். போதை இல்லாம வலி வேதனைகளை பொறுத்துக் கொண்டால், நிகழ்ச்சிகளை சகித்துக் கொண்டால், அப்படிப்பட்ட மனம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலை. நேற்று கூட நடராஜன் சார் அழகா சொன்னாருங்க. பெயின் ஸ்டேட் வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் உருவாகக்கூடிய வலிகளை சகித்துக் கொண்டால் எதையும் தாங்கும், வலிகளை தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலை. இது வந்து ரொம்ப ஒரு டிப்பிக்கலான வேர்டு. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும். அதாவது என்னுடைய பிரச்சனைகள், வலி, வேதனை, துன்பம், துயரம், சிக்கல் எல்லாமே எனக்குள்ளார தாக்க முடியாத வலியை உண்டாக்கி இந்த வலிகளை சகித்துக் கொண்டு தப்பான செயல்களிலிருந்து விலகி இருந்து சரியான செயல்கள் செய்வதில் நிலைச்சிருந்தா இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும்.
அது பிடபிள்யூட வேர்ட்ல எடுத்துக்கிட்டா, இட்ஸ் யுவர் பெயின் டேக்கிங் அட் தி ஸ்டேஜ் ஆஃப் ப்ராக்ரஸ், யூ வில் பி அமேஸ்ட் வென் யூ ஆர் ஹால்ஃப் வே த்ரூ அப்படின்னு சொல்றாரு. யூ வில் பி அமேஸ்ட் வென் யூ ஆர் ஹால்ஃப் வே த்ரூ அப்படின்றது பிடபிள்யூட வெர்ஷன். இங்க வந்து எதையும் தாங்கியும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். வலிமை தாங்கிக் கொள்ளக்கூடிய இதயம் இருந்தால், வலியை தாங்கிக் கொண்டு தவறு செய்வதிலிருந்து விலக்கிருந்து சரியான செயல்கள் புரிவதில் நிலைத்திருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும். அர்த்தம் புரியுது. ஸோ ஏழை தோழமைக்கு திரும்பி வர 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 என் பிரச்சனைகள் சிக்கல்கள் அனைத்திலும் போதையின் குழப்பம் இல்லாமல் மன தெளிவோட நேர்கொள்ளக்கூடிய வலிமையை நான் பெற்றுக் கொடுக்கின்றேன். இங்க அதான் நடக்குது. வலி வருது, வேதனை வருது, பிரச்சனை வருது, சிக்கல் வருது, எல்லாம் வருது. இந்த பிரச்சனைகளை ஒரு காலத்துலன்னா உடனே போதையை போட்டுட்டு அதை நேர்கொள்ள முயற்சி பண்ணுவேன். இப்போ வந்து போதை இல்லாம மன தெளிவோட என்னுடைய பிரச்சனைகளை, என்னுடைய சிக்கல்களை, வலியை, வேதனைய நேர்கொள்ள நான் பழகிறேன். இந்த மன தெளிவுடனான மன வலிமை மட்டுமே இறுதி வரை என்னுடைய மனசுல அமைதியையும், நிம்மதியையும், நிறைவையும், ஆனந்தத்தையும் நிறைச்சி வச்சு இந்த நம்பிக்கை ஏழை தோழமைக்கு தொடர்ந்து வர 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 உறுதியாகிட்டே போயிட்டு திரும்ப திரும்ப வர 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 எனக்கு இந்த மன தெளிவு வந்து மேலும் மேலும் ஆழப்பட்டு கொண்டே போயிட்டு குழப்பம் தீர்ந்துட்டே வருது. ஸோ எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும். ஸோ எதையும் தாங்கும் அமைதினா எனக்கு நான் தப்பு செய்ததால, கடந்த கால குற்ற உணர்ச்சியால, எதுக்காக கொஞ்சம் பயத்தாலும் எனக்கு உருவாகக்கூடிய வலி வேதனைகளை சகித்து கொண்டு இன்னைக்கு ஒரு நாள், இன்னைக்கு 24 மணி நேரத்துல தவறு செய்வதில் தவிர்த்துவிட்டு சரியான செயல்களை செய்வதில் நினைச்சிருந்தா இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும். ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாரு. ஏழை மனம் கொடி நோயாளியாக்கி என்னுடைய குழப்பமான மனம், அதுதான் ஏழை மனம், குழம்பிய மனம். ஒரு சாதாரண மனுஷனுக்கு, சாதாரண குடிநோயாளிய மனசுக்கு இதை செய்யலாமா, அது செய்யலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமான்ற குழப்பம், அந்த குழம்பிய மனம் தான் ஏழை மனம். ஏழை தோழமை என்னும் மாளிகைக்கு இந்த குழப்பம் நிறைந்த மனதோடு நான் திரும்பி 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 வந்துட்டு போறப்ப, இரவும் பகலும் தொடர்ந்து வந்துட்டு போறப்ப, என்னுடைய பிரச்சனைகள், வலி வேதனைகள் ஆகியவற்றை என்னுடைய கடந்த கால புராணமாக இங்க வந்து பாட 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 என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா டைல்யூட் ஆகிட்டே வருது. நாளை பொழுது இறைவனை கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடும். ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுது இறைவனை கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடி என்னுடைய வலி வேதனைக்கு நாளைக்கு கவலைப்பட்டுக்கிறோம். நாளைக்கு கவலைப்பட்டுக்கிறோம். அவரு ஒரு நிறைய இடங்கள்ல எழுதி கொடுத்துருப்பாங்க, இன்று ரொக்கம் நாளை கடங்கு. நாளைக்கு கவலைப்பட்டுக்கலாம், இன்னைக்கு சந்தோஷமா இருக்கலாம். நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடி நடக்கும் வாழ்வில் இப்ப இந்த நிகழ்காலத்துல நிகழ்காலத்துல என்னுடைய வலி வேதனைக்காக நாளைக்கு கவலைப்பட்டுக் கொள்ளலாம். நாளை பொழுது என்பது கடவுளுக்கு, இன்று என்பது மனிதனுக்கு, வாழ்வே வாழ்வதற்கு. அழகான ஒரு பாட்டு, நாளை என்பது கடவுளுக்கு, இன்று என்பது மனிதனுக்கு, நாளைக்கு கடவுளுக்கு கொடுத்துருவோம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு என் கையில கொடுத்துருக்காரு. இந்த இன்னைக்கு நாள் வாழ்வே வாழ்வதற்கு, இன்று என்பது மனிதனுக்கு வாழ்வே வாழ்வதற்கு. இன்னைக்கு ஒரு நாள் நான் ஆனந்தமாக வாழ்வதற்காக ஆண்டவன் என் கையில கொடுத்திருக்கிற பரிசு. அதனாலதான் இங்கிலீஷ்ல அதை பிரசன்ட்னு சொல்றாங்க. பிரசன்ட் என்றால் பரிசு, பிரசன்ட் என்றால் பரிசு. இன்னைக்கு ஆண்டவன் என் கையில கொடையாக கொடுத்திருக்கிற நாள் தான் இன்னைக்கு. ஸோ நடக்கும் வாழ்வு என்பது இந்த 24 மணி நேரம், எனக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம். நேற்று என்பது நேற்றுக்கு இந்த தவறு செஞ்சுட்டேனே அப்படின்ற குற்ற உணர்ச்சி குழப்பத்தை உருவாக்குது. இந்த தவறு நிகழ்ந்து விடுமோ அப்படின்ற பயமும் குழப்பத்தை உருவாக்குது. நடக்கும் வாழ்வு, அதாவது இந்த 24 மணி நேரத்துல நான் ஒரு குற்றமும் செய்யவே இல்லை. இன்னைக்கு ஒரு 24 மணி நேரம் குற்ற உணர்ச்சி பயம் இல்லாம வாழ்ந்து பாரு. குற்றம் செய்தால்தானே குற்ற உணர்ச்சி உண்டாகும். ஸோ நேற்றையும் நாளைக்கும் கடவுள் கையில கொடுத்து இன்னைக்கு ஒரு நாள் குற்ற உணர்ச்சி இல்லாம இருந்து பாரு.
இப்போ ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு நாளை பொழுது இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வு முதல் காலத்தில் நிம்மதி பொழுது அப்படின்ற கருத்தை இன்னைக்கு பகுதியில் அழகா சொல்லிக்கிறாங்க. நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு என்றால் இந்த 24 மணி நேரம் வாழ்வதில் அமைதியை தேடு அப்படின்னு அர்த்தம். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இதே வார்த்தை இன்னைக்கு சிந்தனையில கொடுத்துருக்காங்க. as he kept on coming to AA, I clearly found that I am not the only person living in confusion. அழகா ஒரு பழமொழியோட குருவி உள்ளாரு. கொடுமை 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 கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 100 குடும்பம் ஜிங்கி ஜிங்கின்னு கூத்தாடிட்டு உட்கார்ந்து இருந்துச்சான். நான் என்னடா எனக்கு கொடுமை 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 கொடுமைன்னு வந்தா இங்க 100 கொடுமை கூத்தாடிட்டு உட்கார்ந்துருக்கு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. என்ன போல கோடி 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 பேரு நடக்கும் வாழ்க்கையில நிம்மதியை உணர முடியாம குழப்பத்தை குடித்து வாழ்ந்து கொண்டு இருப்பதை நேரடியா பாக்குறேன். இங்க வந்து நேரடியா பாக்குறேன், கண்ணால பாக்குறேன். அதே மாதிரி இந்த குழப்பத்தின் மத்தியிலும் ஆயிரக்கணக்கான பேர் மோசம் செய்யும் முதல் குடியிலிருந்து விலகி மன தெளிவோடு சிரித்து வாழ்ந்து இருக்கிறதையும் பாக்குறேன். சோ எத்தனை வகையான அனுபவங்களை இங்க நான் கேட்கிறேன். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. ஒவ்வொருத்தரும் அவங்கள என்னுடைய குருஜி அழகா சொல்லுவாரு. கடவுள்கிட்ட ஒருத்தன் போய் எனக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குதானே, இதையெல்லாம் தீர்த்து வைங்க அப்படின்னு உடனே எல்லாருக்கும் சொன்னாராம். அவர்கிட்ட வந்து அந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்த்து வைன்னு சொன்னவங்க எல்லாம் உங்க பிரச்சனையெல்லாம் ஒரு மூட்டையை கட்டி கொண்டாந்து போடு. யாராச்சும் ஒருத்தங்க உன் பிரச்சனையை நான் எடுத்துக்கிறேன், என் பிரச்சனையை நீ எடுத்துக்கோ அப்படின்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடிஞ்சா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போயிருங்க. அப்படி யாராச்சும் இருக்கா அப்படின்னு புத்தர் அழகா சொல்லுவாரு. எந்த வீட்டுல சாவு இல்லையோ அந்த வீட்டுல இருந்து ஒரு இன்னொன்று உப்பு எடுத்து வா, உன் பிள்ளைய நான் உயிரோட கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. அது இந்த ஃபெலோஷிப் போடுறப்ப எனக்கு தெரியுது. As I kept on coming to AA, I clearly found that I am not the only living person living in confusion. எல்லாருக்கும் அந்த கன்ஃபியூஷன் இருக்கு, எல்லாருக்கும் வலி இருக்கு, எல்லாருக்கும் வேதனை இருக்கு. வேதனைகளுக்கு நடுவுல சுற்றி வாழக்கூடிய ஒரு பெரிய மனித சமுதாயத்தை இந்த ஏஐ தோழமையில பாக்குறேன். ஒரு நண்பர் முதல்ல என்கிட்ட என் வீட்டுக்கு வந்தாரு. அவருடைய அனுபவ கதையை ஒண்ணு சொன்னாரு. அப்படியே ஆடி போயிட்டாங்க. ஒரு நாளைக்கு அப்படியே ராயப்பேட்டா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கேட் முன்னாடி நடந்து போயிட்டு கையில பைசாவே கிடையாது அவர் கையில குடிக்கிறதுக்கு. உடனே ரத்த தானம் செய்தவர்களுக்கு 50 ரூபாய் பணமும் 1 கிலோ அரிசியும் 2 ஆப்பிளும் கொடுக்கப்படும் அப்படின்னு போர்டு பார்த்திருக்காரு. உடனே உள்ள போய் நின்று ரத்த தானம் பண்ணியிருக்காரு. ரத்த தானம் பண்ண உடனே அவங்க 50 ரூபா கொடுத்துருக்காங்க. 1 கிலோ அரிசி 2 ஆப்பிளும் கொடுத்துருக்காங்க. அந்த 1 கிலோ அரிசியும் ஆப்பிளையும் அவர் அந்த காலத்துல 10 ரூபாய்க்கு வித்து 60 ரூபாய் கையில வச்சுக்கிட்டாரு. 60 ரூபாய் கையில வச்சுக்கிட்டு இப்படி ஒரு வியாபாரம் இருக்கா அப்படின்ட்டு அங்கிருந்து மறுபடியும் நடந்து கீழ்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் ஆஸ்பத்திரிக்கு வந்து வலது கையில இந்த 60 ரூபாய்க்கு விட்ட மாதிரி இடது கையில கொடுத்து 60 ரூபாய்க்கு பணத்தை வாங்கிட்டு அந்த காலத்துல 60 ரூபாய்க்கு அழகா பெரிய ஸ்டார் ஹோட்டல்லே போய் குடிச்சிட்டு வருவான். ரொம்ப முன்னால 50 வருஷத்துக்கு முன்னால. இந்த மனுஷன் ஐயோ குறைஞ்ச செலவுல நிறைய போதை அடையணும்னு மன தெளிவு இல்லாம குழப்பமாக சிந்திச்சு ஆத்தக்கரையில இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கள்ளச்சாராயம் வாங்கி குடிக்க போயிருக்காரு. ஏற்கனவே 2 கையில ரத்தம் போயிருக்கு, ஒண்ணு சாப்பிடல. இதோட சேர்ந்து கள்ளச்சாராயத்தை வேற குடிச்சுட்டாரு. ரத்த வாந்தி எடுத்து நான் படுத்து கிடந்தேன் ரோட்ல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு அப்படி கண்ணு இமைக்க கூட முடியல. பார்த்தா ஏத்த மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஜம்முன்னு வந்து நிக்கிறாரு. ஆனா அவருடைய அனுபவத்தை இப்படி சொல்றாரு. ரத்தத்தை விட்டு குடிப்பாங்க. அப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் இருக்குதா? உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. நான் ரத்தத்தை விட்டு குடிக்கல. ஆனா ரத்தத்தை விட்டு குடிச்சவரை விட கேவலமான பொசிஷன்ல அந்த நேரத்துல இருந்துட்டு இருந்தேன். அவர் என்னடான்னா அப்படிப்பட்ட அனுபவத்தில் உள்ளவர் சிரிச்சுட்டு சந்தோஷமா என்கிட்ட வந்து அவருடைய மெசேஜ என்னோட ஷேர் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காரு. சோ என்னுடைய சிந்தனையில மாற்றம் நிகழ்ந்தது. குழப்பம் செயற்கையாக நான் உருவாக்கி கொள்வது ஏழு தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்களின் செயல் திட்டத்தை வாழ்க்கையாக வாழ்வதால எனக்கு இயல்பான இயற்கையான மனத்தெளிவு திரும்பி நிற்கும். ஐ எம் ரெஸ்டோர்ட் சானிட்டி.
மன தெளிவு நிலைக்கு நான் மீட்டு வரப்படுகின்றேன். இயற்கையான மன தெளிவு நிலைக்கு நான் மீட்டு வரப்படுகின்றேன். இந்த இயல்பு வாழ்க்கைக்கு நான் மீட்டு வரப்பட என் சக மனிதர்களுடன் இயல்பாக தோழமையோடு நான் வாழணும். இயற்கையாக. பகை என்பது செயற்கையாக உருவாக்கி கொள்றதுதான். இயற்கையானது கிடையவே கிடையாது. இயற்கையாக தோழமையோட வாழணும். பகை செயற்கை, தோழமை இயற்கை. ஆனா எனக்கு பகை இயற்கையாக தெரியுது, தோழமை செயற்கையா தெரியுது. உன் கூட எல்லாம் எப்படா நம்ம தோழமையோட இருக்க முடியும் அப்படின்னு தான் தோணுச்சு. டேர்னிங் தி குட் டைரக்ஷன் ஆஃப் காட். இறைவனுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல். மனசாட்சி உடுக்கக்கூடிய செயலை செய்யாம இருக்கிறதும், மனசாட்சி சரின்ற செயலை செய்யறதும் இயற்கை. அது இயற்கை, அது செயற்கை கிடையாது. என்னுடைய ஆசைகளை உருவாக்கி தேவையில்லாத செய்யறதுதான் செயற்கை. என்னுடைய இச்சைகள் அதன்படி வாழ்வது செயற்கையான வாழ்க்கை. ஆனா எனக்கு இச்சைகளின்படி வாழ்வது இயற்கையாகவும் செய்யக்கூடாது அப்படின்ற அந்த வாழ்க்கை செயற்கையாக எனக்கு தோற்றம் தர ஆரம்பிக்கிறது. என் சக மனிதர்களுக்கு பகை பணி செய்து வாழ்வது செயற்கையாக தெரிகிறது. என் கடன் பணி செய்து கிடப்பதுவே அந்த பணி வாழ்க்கை எனக்கு செயற்கையாக தெரிகிறது. அடுத்தவங்க பணியை எடுத்துக்கொண்டு வாழ்றது இயற்கையாக எனக்கு தோன்றுறது. நான் தான் பணி செய்யணும், ஒய்ஃப்ட்ட காஃபி அப்படிங்கிற காஃபி முன்னால நிக்கணும். இந்த வாழ்க்கை தான் இயற்கையான வாழ்க்கை. நான் அடுத்தவங்க பணியை ஏற்பதற்கு தான் நான் வந்திருப்பேன். நான் பணியை ஏற்பதற்காக வந்திருக்கிறேன், பணி செய்வதற்காக வரல. பணி செய்வதற்காக வாழ்வது இயற்கையான வாழ்க்கை, பணி ஏற்று வாழ்வது செயற்கையான வாழ்க்கைன்றது எனக்கு புரியவே இல்லை. நான் பணி ஏற்று வாழ்வது இயற்கையான வாழ்க்கைன்னும், பணி செய்து வாழ்வது செயற்கையாக செய்யறதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். என் கடன் பணி செய்து கிடப்பது, என் கடன் பணி செய்து கிடப்பது. இப்ப கடைசியா இன்னைக்கான சிந்தனையில ஒரு கேள்வி இருப்பாரு. Do I believe it is the way God wants me to live? பணி செய்து வாழும் வாழ்க்கையில இன்பத்தை நிறைவுல வெண்மதியா அடைந்து வாழ முடியும்னு இன்னைக்கு நான் நம்புறேனா? இயற்கையாக வாழ இறைவன் வழி நடத்துகின்றார், செயற்கையாக வாழ அவர் என்னை வழி நடத்துவதில்லை. இதை நான் இன்னைக்கு நம்புறேன்னா? இன்னைக்கு எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன் யோசிச்சு பாரு. இன்னைக்கு எப்படி நீ இருக்க, இன்னைக்கு எப்படி இருக்கேன்னு யோசிச்சு பாரு அப்படின்னு இன்னைக்கு சிந்தனையா கொடுத்துருக்காரு. Do I believe it's the way God wants me to live? அது இறைவன் மனத்தெளிவோட வாழத்தான் விரும்புறார் அப்படின்னு இன்னைக்கு நான் உறுதியாக நம்புறேனா? இன்னும் குழப்பம் நிறைந்த எத்தனை குழப்பங்கள் இன்னும் மனசுக்குள்ளார இருந்துட்டே இருக்கு. ஏகப்பட்ட குழப்பம். சோ இந்த நிலையில இருந்து எந்த நிலைக்கு கடந்து வர முடியும்? குழப்பமான மனநிலையில இருந்து தெளிவான மனநிலைக்கு கடந்து வருவதற்கு தியானம் செய்ய சொல்றாங்க. கவனத்தை குறித்து சிந்திச்சு பாரு. தன்முனைப்புடனான செயற்கான செயல்கள் வலி, வேதனை, துன்பம், துயரத்தை கொண்டு வருது. கவனமா ஆழ்ந்து கவனத்தை குறித்து சிந்திச்சு பார்த்தா தெளிவா தெரியுது. என்னுடைய செல்ஃப் சென்டர்னஸ் பேட்டிங் தி ரூட்ஸ் ஆஃப் ஆல் மை ட்ரபிள்ஸ். தன்னலம், தன்முனைப்புடனான செயற்கையான செயல்கள் தான் வலி, வேதனை, துன்ப, துயரத்தை எனக்குள்ளார கொண்டு வந்தன. இந்த வலி வேதனைகள் தன்னலம் தன்மையத்தோடு செயற்கையாக நான் வாழக்கூடாது என்பதற்கான எச்சரிக்கை மணிகள். வாழக்கூடாது என்பதற்கான எச்சரிக்கை மணிகள், அலாம்பல். அப்ப எச்சரிக்கையை மதித்து தன்னல தன்முனைத்துடனான வாழ்க்கையை தவிர்த்தால் என்னுடைய வாழ்க்கை நிலையான அழிவற்ற உண்மையான வாழ்க்கையாக வடிவமைக்கப்படும். கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு பாரு. நீங்க ஏன் எனக்கு இந்த வலி வேதனை வந்துச்சு, எனக்கு 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 எனக்குன்னு வாழ்ந்து எல்லா இடத்துலயும் எனக்கே மையமான இடம் வேணும் அப்படின்னு வாழ்ந்ததுனாலதானே எனக்கு வந்துச்சு. அப்ப வலி வேதனையை ஒரு அலாம் பெல்லாம் நினைச்சுட்டோம்னா, அந்த வாழ்க்கை முறையை மாற்றிக்கணும்னு நினைச்சேன்னா, எச்சரிக்கையை மதித்து தன்னல தன்முனைப்புடனான வாழ்க்கை வாழ்வதை தவிர்த்தால், பிறர் நல பணிகள் செய்து பணியோட வாழ்க்கையை வாழ்ந்தால் என்னுடைய வாழ்க்கை நிலையான அழிவற்ற உண்மையான வாழ்க்கையாக வடிவமைக்கப்படும் அப்படின்ற சிந்தனையை எனக்கு தியானமாக கொடுத்துட்டாங்க. யோசிச்சு பார்ப்போம். இது நடக்குங்க. நான் ஏல வந்ததுக்கும் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு இடையில உள்ள வித்தியாசம் என்ன இருக்குன்னு பார்த்தா, உண்மையிலேயே அவ்வளவு அற்புதமான வாழ்க்கை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறோம். காலையில எந்திரிச்சா
என் பாட்டுக்கு சைலன்ட்டா எத பத்தி கவலை கிடையாது. எனக்கு ஒரு வேலை இருக்கு. உண்மையிலே நான் வந்து லாஸ்ட் டேஸ்ல ஏதாவது டிபார்ட்மெண்ட்டா வேலை பார்த்து இப்ப கூட இவ்ளோ சின்சியரா நான் வேலை பார்த்ததே கிடையாது. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் இன்னைக்கு ராமானுஜம் சார்ன்னு அங்க அவரு கூட ஒரு இன்னொரு மீட்டிங் ஆரம்பிச்சிருந்தாரு. அவருக்காக ஒரு 2 மணி நேரம் செலவு பண்ண வேண்டியிருக்கு. நம்ம மீட்டிங்காக ஒரு 2 மணி நேரம். என்னுடைய தனிப்பட்ட தியானம் முயற்சிகள் பண்றதுக்காக சில மணித்துளிகள். எல்லாத்தையும் பண்ண பண்ண வாழ்க்கை வந்து அவ்வளவு அற்புதமான இருக்கு. ஸோ வலி வேதனைன்றது இட் இஸ் அன் அலார்ம் பெல் தட் யூ ஆர் கோயிங் ஆன் த ராங் டைரக்ஷன். தவறான திசையில போயிட்டு இருக்க உணர்த்துறதுக்காக உருவாக்கக்கூடிய அந்த அலார்ம் பெல் தான் வலி வேதனை. ஸோ அலார்ம் பெல் அடிச்ச உடனேயே ஐயய்யா இந்த செயல் செஞ்சா வலிக்கும், வேதனை உண்டாகும், இந்த செயல் செய்யக்கூடாது அப்படின்னு சரியான பாதைக்கு திரும்பி வந்துட்டா எனக்கு நிம்மதியா, நிறைவா, சந்தோஷமா வாழ வேண்டிய வாழ்க்கை கிடைக்கும். என்னுடைய வாழ்க்கை வடிவமைக்கப்படும் அப்படின்ற கருத்தை இங்க சொல்றாங்க. என்னுள் இறையாற்றல் ஊற்றெடுக்கும். முக்கியமா சொல்றேன். எனக்கெல்லாம் எங்கிருந்து இந்த எனர்ஜி வருதுன்னு எனக்கு தெரியல. உடம்பு ரொம்ப வீக்கா இருந்தது. கொஞ்சம் தூரம் எத பண்ணாலும் உடம்பு டயர்டா இருக்குது. என்னுடைய மனைவி, என்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. நான் காலையில எழுந்தா எனக்கு முன்னால அவங்க போர்வைய மடிச்சு வச்சுருவாங்க. எனக்கு எல்லாம் பண்றாங்க. ஸோ என்னுடைய தேவைகள் எல்லாமே. ஆனா இந்த மாரி செயல்கள் செய்வதற்காக எங்கிருந்தோ ஆற்றல் வந்துட்டே இருக்கு. ஸோ என்னுள் இறையாற்றல் ஊற்றெடுக்கும் அப்படின்ற வார்த்தையை நான் புரிந்து கொள்றேன். வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வேன். எனவே நான் கடக்க வேண்டியது என்னுடைய வலி, வேதனை, துன்பத்துயரத்தை இல்ல. நான் கடக்க வேண்டியது தன்னலத்தோடையும், தன்மனத்தோடையும் வாழ்றத கடந்து வந்துட்டோம்னா போதும். வலி, வேதனை தானா மறைஞ்சு போயிடும். இத தியானம் பண்ணேன். எனக்கு வலிக்கக்கூடாது. ஒரு நேரத்துல அடிச்சா வலிக்கு போயிடும் அப்படின்னு நினைச்சவங்கனால பிரச்சனை உண்டாகுது. வலி, வேதனை எதனால வருது அப்படின்னு யோசிச்சு, வலி, வேதனை வர்றதுக்கான காரணத்த எடுத்துட்டோம்னா வலிக்காது, வேதனை வராது, துன்பம் வராது, தேடம் வராது, வராதுதானே. ஸோ கடக்க வேண்டியது வலி வேதனைகள் அல்ல. வலி வேதனைகளை உருவாக்குவதற்கு காரணமாக அமையக்கூடிய தன்னவன் தன்முனைப்பு தான் நான் கடந்து வரணும். இத தியானம் பண்ணேன் அப்படின்னு சொல்லு. நல்லா புரியுது, நல்லா புரியுது, நல்லா புரியுது. அப்போ அப்படி வாழ்றதுக்கான சக்தி இல்லைன்னு பிரார்த்தனை பண்ணேன். I pray that I may obey God. I pray that I may obey the good orderly direction of God and walk with Him and listen to Him. இறைவனுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல காது கொடுத்து கேட்டு அந்த வழிகாட்டுதலின்படி வாழ்ந்து இறைவனுக்கு பணிந்து செயல்படணும் அப்படின்ற அந்த சக்தியை கேட்டு நான் பிரார்த்திக்கிறேன். I pray that I may try to overcome my selfishness. இறையர்களாட்சியின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை கேட்டு அதற்கு பணிந்து இயற்கையாக வாழ தேவைப்படும் மனப்பக்குவத்தை வேண்டுகின்றேன். தன்னலத்தையும் தன்மனைக்கும் கடந்து வர தேவைப்படும் சக்தியை கேட்டு வேண்டுகின்றோம். அழகான தாக்கு, அழகான தியானம், அழகான பிரார்த்தனை. குழப்பம் எனக்கு வந்து குழப்பமான வாழ்க்கை இயற்கையாகவும் மனத்தெளிவுடனான வாழ்க்கை செயற்கையாகவும் தோன்றது வந்து ஒரு குடிநோயாளியுடைய ட்ரெயிட் அப்படின்னு தோணும். ஒரு குடிநோயாளி அப்படித்தான் சிந்திக்கணும். உடனே யாராச்சும் ஒருத்தவங்க தெளிவான சிந்தனைகளை சொன்னாலே போதும். என்னதான் அப்படிலாம் வாழ சொல்லல அப்படின்னு மறுத்து பேச டிஜிட்டல் திணையம் எனக்குள்ள என்னால உணர முடியும். நான் எப்போ இந்த விஷயத்த சொன்னாலும் சரிதான் இமீடியட்டா எனக்கு ஏத்த மாதிரி கேட்டுட்டு இருக்கிறவங்க இமீடியட்டா the disease person always denies. நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலையிலே இல்லை. ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் serenity to accept அவங்க கூடவே கிடையாது. கன்ஃபியூஷன் டு டினை அதான் எதுக்கிட்டே இருக்கு. கன்ஃபியூஷன் டு டினை எப்பவுமே அந்த டினையல்லையே இருந்துட்டு இருக்கேன். serenity to accept என்ன அக்செப்ட் பண்ணணும்? சிம்பிளா அக்செப்ட் பண்ணிக்கோ. மன தெளிவுடனான வாழ்க்கை இயற்கையானது, குழப்பமான வாழ்க்கை செயற்கையானதுன்னு அக்செப்ட் பண்ணிக்கோ. உண்மைதானே இறைவனது நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை கொள்வதில் நீ ஹார்ட் மெசேஜ் எல்லாம் உனக்கு ஒத்து வராது. ஆனா நான் உடனே என்னைய நான் எப்படியா பண்றது? இந்த வழிமுறைகள் எனக்கு வந்து நிறைய பேர்ட்ட இந்த வார்த்தையை சொன்னாலே பாருங்க. என்ன சார் திருப்பி இந்த 12 கொடிகள் அடங்கிய மீட்புடையும் செயல்திட்டம் 12 கொடிகள் அடங்கிய மீட்புடையும் செயல்திட்டம்னா நான் வேற என்னத்தையா பேசுறது? அதை விட வேற ஒண்ணுமே கிடையாது. தட் இஸ் த வே அவுட்.
ஆரம்ப காலத்துல டிலே ஆகுதுன்னா இந்த டீக்கு பேர் வச்சாங்க. ஏன்? நான் பொத மணல்ல மாட்டிட்டு இருந்த இந்த நிலை வாழ்க்கையில இருந்து வெளியே வர்றதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஒரே வழி அந்த 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல்திட்டம். ஆனா, அந்த செயல்திட்டம்னு சொன்னாலே குழப்பமா இருக்குது. குழப்பம், 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 குழப்பம். When I first came to AA, sober life seemed to be unnatural. எப்படி குடிக்காம வாழ முடியும்? எப்படி மனத்தையும் எதிர்த்து வாழணும்? கொஞ்சம் போதையில வாழ்ந்தா தானே வாழ்க்கை சுவையா இருக்கும். அப்படின்ற சிந்தனை தான் எனக்குள்ளார முழுக்க, 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 முழுக்க இருந்துட்டு இருக்கு. யாராச்சும் ஒருத்தங்க ஆரம்ப காலகட்டத்துல என்கிட்ட குடி நோய்னா என்ன அப்படி விலைக்கு கேட்கறப்ப 4 கேள்வி கேட்டாங்கன்னா, உடனே எனக்கு புரிஞ்சு போயிடும். அதான் என்னுடைய ஃப்ரெண்டு கேட்ட மாரி ஃபர்ஸ்ட் ப்ரமோஷன்ல பாட்டு கேட்குறான். பாட்டு கேட்கிறப்ப நான் குடி நோயாளி எனக்கு குடிக்க சக்தி கிடையாது அப்படின்னு சொன்னா, ஒரு சிகரெட் கூட குடிக்க சக்தி கிடையாது அப்படின்னு சொன்னா எனக்கு புரிஞ்சு போகுது. பட் as you keep on coming to AA fellowship, more natural life is தெளிவான வாழ்க்கை, இயற்கையான வாழ்க்கை என்பது தெளிவா புரிய ஆரம்பிக்கும். இன்னைக்கு சொன்ன மாதிரி பயக்கமா, தயக்கமா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல்கள் ஏழுமை இருக்கும். எப்படி தாங்கும் இதயம் இருந்தால் இது வரைக்கும் ரெடிமேட். ஸோ எனக்கு தேவை வந்து ட்ரீம்ஸ் டேக்கிங் அந்த மைண்ட் செட் வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் இயற்கையாக உருவாகக்கூடிய வழிகளை சக்தி கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் நமக்கு இருந்தால் பாதி தூரம் சொல்வது ஆச்சரியப்படும். ஸோ இங்க வா, குழப்பம் நிறைந்த உன்னுடைய சாதாரண மனசு இத தோழம் என்ற முக்கிய மாளிகை அதுக்குள்ளார வந்து அன்றாட வந்து உன்னுடைய அந்த குழப்பங்களை இங்க சொல்லிப்போ. குழப்பங்கள் எப்படி இருந்தோம், என்ன நடந்தது, இன்னைக்கு நாம் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப சொல்ல உன்னுடைய தெளிவு நிலை இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளை என்பது கடவுளுக்கு, இன்று என்பது மனிதனுக்கு வாழ்க்கையை வாழ்வதற்கு யோசிக்கிறப்பதான் எனக்கும் கீழே உள்ளவர் போதி எனக்கு என்னுடைய கடமை, என்னுடைய அனுபவம் தெரிஞ்ச நம்பிக்கை பகிர்ந்து கொள்றதற்காக மட்டும் நான் இருக்கேன். ஸோ அனுபவத்தை நல்ல அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கையை உருவாக்கி கொண்டு ரொம்ப அழகா புரியுது. இன்னைக்கு மெடிடேஷன் தன்னால தன்முனைப்புடனான செயற்கையான செயல்கள் செய்யும்போது வலி வேதனை உண்டாகும். அந்த வலி வேதனைகளை சகிச்சு கொண்டா வலி வேதனைகளை அலாம்களாக நினைச்சு கொண்டு எந்த செயல் செய்ததுனால இந்த வலி வேதனை வந்துச்சுன்றதை புரிந்து கொண்டு அந்த செயல்கள் செய்வதை தவிர்த்துட்டா வலி வேதனை போயிடும் அப்படின்னு தியானிகள் சொல்றாங்க. அப்போ என்னுடைய வாழ்க்கை நல்ல விதமாக வடிவமைக்கப்படும். என்னுடைய எனக்குள்ளார இறைவனுடைய ஆற்றல் ஊற்றெடுத்த வண்ணம் இருக்கும். வெற்றிகரமான வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பித்தேன். ஸோ நான் எப்பவுமே என்ன நினைச்சிட்டு இருக்கேன், எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது, சிக்கலே வரக்கூடாது, நோயே வரக்கூடாது, நோய் எல்லாத்தையும் கடந்து வரணும் அப்படின்னு தான் என்னுடைய சிந்தனை இருக்குது. இங்க என்ன சிந்தனை சொல்றாருன்னா, நோய்ங்கிறது ஒரு அலாம்பல் தான். அந்த அலாம்பல் ஏன் அடிச்சுது, இந்த செயல் செஞ்சதுனால அது அடிச்சுது. ஸோ அந்த செயல் செய்யக்கூடாது, தன்னால தன்முனைப்புடனான செயல்கள் செய்வதிலிருந்து கடந்து வர வேண்டும் அப்படின்னு யோசிச்சு பாரு. அதற்கான சக்தியை கேட்டு பிரார்த்தனை பண்ணிப்பாரு. ரொம்ப ஆழமான சிந்தனை புரியும். இன்றைய பகுதியை படிக்கிற மனதை கடந்து இந்த சிந்தனைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இந்த நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த இந்த குழுவிற்கு என்னுடைய மிக பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுமையாக கேட்ட ஒவ்வொரு நண்பருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இரவு பொழுது நண்பர்களுக்கு இனிமையான இரவாக அமைய இறைவன் நான் பணிவுடன் வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, 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 நன்றி. வாழ்க வளமுடன். Thank you very much. Thank you very much. Over to you, Franklin. Thank you.